व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। இதில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வியாசர் தான் நமக்கு சகஸ்ரநாமத்தை கொடுத்துருக்கா. வசிஷ்டருடைய பேரனுமாக பராசுர முனிவரால் பிறந்தவர். பராசரருடைய தந்தை பராசர், அவருடைய மகன் தான் வியாசர். சுக்கமுனிவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வியாசருடைய மகன். சுக்கதேவரை மகனாக பெற்றவர். தவத்தில் நிதியாக விளங்கும், தவத்தில் பயங்கர தபஸ்வதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மகான் வியாசர், அவரை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறா. வியாசர் தான் நமக்கு நிறைய வேதங்கள், புராணங்கள், மகாபாரதம், அந்த மாதிரி நிறைய உயர்ந்த கிரந்தங்கள் கொடுத்த மகான், அருளிய மகான் யார் அப்படின்னா வியாசர். அவருடைய பரம்பரையே பெருமை வாய்ந்தது. அவங்கள பணிவுடன் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகாவில் சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம மகாவிஷ்ணுவோட அவதாரம் தசா அவதாரம் அப்படிங்கிறோம். ஆனால் பாகவதத்தில் 22 அவதாரம், 24 அவதாரம் அந்த மாதிரி சொல்கிறா. அதில் வியாசர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான். ஏன்னா நிறையா அந்த யுகங்கள் மாறி கலியுகம் வரும்போது நிறையா ஒரு ஃபார்மெட்டே இல்லாமல் இருந்தது. அது எல்லாமே வேதங்கள் எல்லாம் 4ஆக பிரித்து அதெல்லாம் கொடுத்தது வியாச முனிவர் தான். அதனால் இந்த இடத்துல வியாசர் மகாபாரதத்தில் ஒரு பார்ட்டு தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம பீஷ்மர் கொடுத்தது. அப்போ அதை அழகாக உலகத்துக்கு பக்தர்களுக்கு கொடுத்தது வியாசர் தான். வியாசர் விஷ்ணுவுடைய ரூபமாக கருதி இந்த இடத்துல வியாசரை நம்ம வணங்குறோம் அப்படின்றது இந்த ஸ்லோகாவுக்கு அர்த்தம். ராம்கிருஷ்ண ஹரி, ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய்.